அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த பதிவை என்ன சொன்னா படிக்கும்போது என்ன சொன்னா உங்களுக்கு என்ன சொன்னா கண்டிப்பாக என்ன சொன்னா வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருவதற்கு இந்த பதிவு என்ன சொல்லலாம்னா உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் எப்படின்னா, ஜோதிடத்தில் திதி கொடுக்கறதோடைய முக்கியத்துவம், இந்த திதி கொடுக்கறதோடைய முக்கியத்துவத்தை பற்றி யாருக்கும் தெரியல. அப்போ ஏன் தெரியல அப்படின்னா என்ன சொல்லணும்னா எல்லா மனிதர்களுமே என்ன சொல்லணும்னா திதி கொடுக்கறதுடைய முக்கியத்துவத்தை தெரிந்தால் நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த உச்சத்தை தொட முடியும். அந்த திதி கொடுக்கறதுடைய ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் தெரியாமல் போன காரணத்தினால என்ன நடக்குது அப்படின்னா இப்போ எல்லாருமே பொதுவாக என்ன சொல்லலாம்னா ஆடி அமாவாசை ப்ளஸ் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா தை, ஆடி, அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா தை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் மாகாளய அமாவாசையில் எல்லோரும் திதி கொடுக்குறீங்க. அதை யாரும் நாங்கள் வேண்டான்னே சொல்லலை, நீங்கள் கொடுங்க. அது என்ன சொன்னா உங்களுடைய உலகமே அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் போய் கொடுத்துட்ருக்கிறதுனால நம்மளும் போய் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நாம் எப்படி திதி கொடுக்கணும் அப்படிங்கிறத யாரும் தெரியல. நாம் திதி கொடுக்க வேண்டிய ஒரு ரகசியத்தை சொல்கிறோம். நம்ம அப்பா அம்மா இறந்த மாதத்தின், தமிழ் மாதத்தின் திதி, அப்பா அம்மா இறந்த தமிழ் மாதத்தின் திதி. எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் மாதம்னாலும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த தமிழ் மாதம் தெரிஞ்சிருக்கிற காரணத்தினால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தமிழ் மாதத்தின் அமாவாசையில் கொடுங்க. இதை யாரும் பெரும்பாலும் செய்யறதில்லை. அப்போ உங்கள் வீட்டில் ஒரு மைனஸான விஷயங்கள் நடக்குது, குழந்தைகள் சொன்னோடியக்கில் குழந்தைகள் என்ன சொன்னான்னா ஒரு துன்மார்க்கத்தை கொண்டாந்து விடுவது என்ன சொன்னான்னா நம்முடைய ஜாதிக்கு அப்பாற்பட்டு, நம்மளுடைய கௌரவத்திற்கு அப்பாற்பட்டு இழிநிலைமையான ஒரு நிலையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு காரணம் இந்த முறை இல்லாமல் திதி கொடுப்பது தான். சில ஜோதிடர்கள்ட்ட போய் நீங்கள் கேட்கும்போது என்ன சொல்லிடுவாங்க, 3 வருஷம் மட்டும் கொடுங்க, அதுக்கு பிறகு கொடுக்க வேண்டாம், நம்ம வருஷம் அதை கரெக்டாக கடைப்பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருவோம். நம்ம 3 நேரம் முறையாக சாப்பிடுகின்ற நம்ம சாப்பிடலாம். ஆனால் முறையாக 3 வருஷம் மட்டும் திதி கொடுத்துட்டு நீங்கள் என்ன சொல்லலாம்னா யாரும் திதி கொடுக்காமல் போயிடுறதுனால உங்களுடைய சந்ததிகள் என்ன சொல்லலாம்னா நல்லா இல்லாமல் போயிடுறதுங்கிறத நீங்கள் கண்கூட உணர்ந்துட்டு தான் இருப்பீங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு வருவதற்கு இந்த சில இடங்களில் என்ன சொல்கிறான்னா அப்பா அம்மா இறந்த டேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்டு உங்களுடைய அப்பா அம்மாவோடைய நினைவு நாள். அந்த நினைவு நாளில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவங்க சாப்பிடக்கூடிய பண்டம் பலகாரத்தெல்லாம் நீங்கள் வச்சு என்ன சொன்னா நல்லா படையல் போட்டு சாமி கும்பிடுறீங்க. அது என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு என்ன சொன்னா எவ்வளோ தூரத்துக்கு வேலை செய்யும்னா 10% தான் வேலை செய்யும், 100% வேலை செய்யாது. இதை ஒரு குறிப்பிட்ட இல்லை சாரார்கள் என்ன சொன்னாங்கன்னா அதை கேட்க மாட்டாங்க. இல்லை, எங்கள் அப்பா நினைவு நாளில் தான் நாங்கள் கும்பிடுவோம். உங்களுடைய அப்பாவுடைய நினைவு நாளை விட உங்கள் அப்பா இறந்த திதி தான் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும். அதில் நீங்கள் திதி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் தெய்வாதீனமாக கால சூழ்நிலையால் கால சந்தர்ப்பத்தால்
எங்கள் அப்பா வந்து இறந்த காலங்கள் எங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. என்ன சொல்கிறேன்னா, எந்த விதிவிலக்கு என்று சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய காலம் வந்து தமிழ் மாதத்தின் இறந்த தமிழ் மாதத்தின் வந்து அமாவாசை. இந்த காலத்தில் வந்து நீங்கள் முறையாக வந்து என்ன சொன்னா வந்து திதி தர்ப்பணம். அப்போ தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா வந்து பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அது இல்லாமல் வந்து என்ன சொல்கிறான்னா, நாங்கள் வந்து எங்களுடைய முன்னோர்களுக்கு முறையாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறோம் என்று சொல்லி ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் மாகாளய அமாவாசைய புரட்டாசி மாதத்திலும் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஒரு கூட்டத்தோடு 1000 உலகமே வந்து என்ன சொன்னா பொதுவாக கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படிங்கிறத நம்ம போய் வந்து நம்ம முன்னோர்களுக்கு செய்கிறோம். அது 1000 பேருக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து 1000 பேர் இருக்கிற இடத்துல வந்து திதி கொடுக்கறதில்ல. அதில் ஒரு நபராக நம்ம அப்பா அம்மாவோ வைக்கக்கூடாது. நம்ம அப்பா அம்மா என்பது என்ன சொல்ற ஒரு ஸ்பெஷல். அப்போ அவர்கள் இறந்த தமிழ் மாதத்தில் நீங்கள் முறையாக அமாவாசையோ அந்த திதியையோ நீங்கள் வந்து முறையாக செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வர்க்கம் 100% வந்து தலை தோங்கும். ஏன்னா எனக்கு வந்து என்ன சொன்னேன்னா, இதெல்லாம் இந்த அனுபவங்களை ஏன் சொல்கிறேன்னா, எங்களுடைய அப்பாவெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா வந்து என்னுடைய 22வது வயதில் இறந்து போயிட்டார். அப்போ இறந்த காலத்தில் இருந்து வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த மார்கழி மாதம் அமாவாசை வந்து நான் 1986வது வருடத்திலிருந்து 2024 வரை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நான் முறையாக, ஏன்னா அவங்க வந்து இறந்தது வந்து அந்த அமாவாசை திதி தான். அந்த அமாவாசை திதியில் இறந்த காரணத்தினால முறையாக செய்வதனால் அந்த இத்தனை ஆண்டு காலமும் என்ன சொன்னாலும் ஒரு பெரிய வெற்றி தான் கிடைத்ததை தவிர தோல்வி கிடைக்கவே இல்லை. என்ன காரணம்னா, அது மற்ற காலங்களில் வந்து நான் ஆடி அமாவாசையோ தை அமாவாசையோ புரட்டாசி அமாவாசையோ எனக்கு என்னுடைய குருநாதர் வந்து முறையாக வந்து எப்படி வந்து தர்ப்பணம் பண்ணுவது என்பது சொல்லி கொடுத்தார். அதை நான் இன்றைக்கும் வந்து என்ன சொன்னேன்னா எங்கள் வீட்டில் வச்சு தான் பண்ணுவேன். இன்றைக்கும் திதி கொடுக்கறதை வந்து என்ன சார் எங்கள் வீட்டில் வச்சு தான் பண்ணுவேன். அந்த பிண்டம் போடுவது எங்கள் வீட்டில் வச்சு தான் செய்வேன். அதனால் வந்து என்ன சொன்னேன்னா, இந்த அனுபவங்களை வந்து என்ன சொன்னேன்னா வந்து 1986ஆம் வருடத்திலிருந்து இன்றைக்கி வருஷம் என்னாச்சு, 86வது வருஷத்துலேருந்து ஒரு 90 14 ஒரு 24 38 வருடமாக, இந்த 38 வருடமாக அந்த மார்கழி மாதம் அமாவாசை தாய் இறந்தது வந்து என்ன சொன்னா மார்கழி மாதம் தசமி திதி. இருவரும் ஒரே மாதத்தில் இருந்தார்கள், ஆனால் திதிகள் வேறு. அப்போ அதை முறையாக செய்யும்போது என்ன அனுபவித்தோம் என, அந்த வர்க்கம் தலைக்கிறது, வர்க்கம் மலர்ச்சி ஆகிறது, வர்க்கம் விருத்தி அடைஞ்சு என்ன சொல்கிறான்னா வந்து கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுகின்ற அளவுக்கு வந்து ஒரு யோகத்தை கொடுத்தது இந்த முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுத்ததுனால். பொருளாதாரத்தில் இன்று வரை வந்து சொன்ன திதி கொடுத்த காரணத்தினால் எந்தவித அது வந்துடும். எப்படியாவது என்ன சொன்னான்னா, எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னால் பொருளாதாரத்தில் வந்து நலிவடையாமல் இருக்குன்னா அதுக்கு ஒரு சூத்திரம் இன்னைக்கு சொல்லிடுவேன். அதுக்கு அந்த சூத்திரம் என்ன சொல்லிடுவேன். அப்போ என்ன சொன்னா, இந்த நலிவுகள்லாம் வராமல் இருந்ததற்கு எந்தவித ஒரு பின்புலமும் இல்லாமல், எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் நாம் செய்த திதிகாரியங்களை முறையாக செய்த காரணத்தினால் 38 ஆண்டுகளாக திதிகாரியங்களை முறையாக செய்த காரணத்தினால் வளர்ச்சி என்பது எல்லா விதத்திலும் வளர்ச்சி.
எல்லா விதத்துலேயும் வளர்ச்சி. அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நான் சொன்னேன்னா ஒரு 10 வருஷமாக கொடுக்கலைங்கய்யா, எங்களுக்கு அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லணுமா? நீங்கள் 10 வருடமாக கொடுக்காததை சதாசிவ நட்சத்திரம் என்று ஒன்று உண்டு. இந்த சதாசிவ நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அப்படிங்கிறது என்ன சொல்லலான்னா வந்து, சூரியனுடைய நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து உத்திரமும் உத்திராடமும் சதாசிவ நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரங்கள் 3மே ரோகிணி, அஸ்தம், திருவோணம் 3மே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சதாசிவ நட்சத்திரம். சனியோடைய நட்சத்திரமாகிய பூசம், அனுசம், உத்திரட்டாதி இது 3மே சதாசிவ நட்சத்திரம். அப்போ சூரியனுடைய நட்சத்திரம் 2, சந்திரனுடைய நட்சத்திரம் 3, சனியோடைய நட்சத்திரம் 3. அப்போ 3 3 6, 6 2 8. புதனுடைய நட்சத்திரமாகிய ரேவதி நட்சத்திரம் 1. அப்போ இந்த நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னால் சதாசிவ நட்சத்திரம். சதாசிவ நட்சத்திரம் என்பது என்ன அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து, இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் 20 வருஷம் கொடுக்கலைனாலும் சரி, 25 வருஷம் கொடுக்கலைனாலும் சரி தான், நீங்கள் இந்த நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பாவநாசம் சென்று அல்லது ராமேஸ்வரம் சென்று இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலன் வரும். சூரியனுடைய நட்சத்திரங்கள் 2, சந்திரனுடைய நட்சத்திரங்கள் 3, சனியோடைய நட்சத்திரங்கள் 3, புதனுடைய நட்சத்திரம் 1. இது சதாசிவ நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கு இன்னொரு பெருமையும் உண்டு. இந்த நட்சத்திரத்தில் வாகன விபத்து நடந்து எந்த ஒரு மனிதனுக்கு அடிபட்டாலும் அவன் பிழைத்து கொள்வான். அந்த அளவுக்கு பவர் உண்டு. அந்த பவர் உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லணும்னா, இந்த நட்சத்திரங்கள் தான் முன்னோர்களுக்கு வந்து விட்ட திதி, ரொம்ப நாள் செய்யாமல் விட்ட திதியை ஒரு நபர் வந்து என்ன சொல்கிறான்னு, இன்றைக்கி வந்து என்ன சொன்னால் கரூரில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவர் வந்து முறையாக திதி கொடுக்கல. ஆனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசையை கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம், அது வேலை செய்யலை என்பதற்கு அவருடைய ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒவ்வாத ஒரு நிகழ்வு, மனச்சஞ்சலத்திற்கு உண்டான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை வந்து இந்த மாதிரி இருக்குது என்னங்க அப்படின்னா வந்து எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அறிஞ்சு பார்க்கும்போது என்ன சொல்கிறான்னா வந்து, ஒரு மனிதன் வந்து நல்லதே செய்திருக்கிறார், நல்ல காரியங்கள் செய்திருக்கிறார், சமூகத்திற்கு விரோதமாக நடக்கலை, எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு. ஆனால் அவர் ஒரு விஷயத்தில் தோற்று போயிட்டார். அப்போ தோற்று போயிட்டார் அப்படிங்கும்போது வந்து அதற்கு காரணம் நான் கேட்கும்போது என்ன சொன்னேன்னா, முறையாக திதி கொடுத்தீர்களா அப்படின்னு. இல்லை, முறையாக திதி கொடுத்தேன்னா ஆடி அமாவாசை கொடுப்பேன், தை அமாவாசை கொடுப்பேன், மகளை அமாவாசையை கொடுப்பேன், மற்ற நாள் கொடுக்க மாட்டேன். அப்போ என்ன சொல்கிறேன்னா வந்து இது பொதுவானது. அப்போ நம்ம அப்பா அம்மா இறந்த தமிழ் மாதத்தின் திதிகளும் அமாவாசையும் கண்டிப்பாக நம்ம கொடுத்துடணும். இதை கொடுத்தோம்னா நம்ம பிள்ளைகள் வந்து என்ன சொல்லணும், ஒழுக்க சீலர்களாக வளர்வார்கள். நம்மளுடைய குழந்தைகள் ஒழுக்க சீலர்களாக வளர்வார்கள். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அந்த ஒழுக்கத்தை வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக கடைப்பிடிக்க வைக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் என்ன 38 வருடமாக நான் வந்து திதி கொடுத்து கொண்டு இருக்கிற காரணத்தில் இந்த 38 வருடத்தில் வந்து நம்ம வந்து கண்ட பலன் என்ன சொல்கிறான்னா வந்து, குழந்தைகளை வந்து என்ன சொன்னான்னா உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடும். நம்மளை வந்து உயர்ந்த நிலைமைக்கு வந்து நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்வு, சமூகத்தில் வந்து ஒரு அந்தஸ்து, இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுப்பதனால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா பெரிய மாற்றங்களை சந்திப்பீர்கள். இதை யாரும் முறையாக செய்யாதவர்கள் இனிமேனாலும் இந்த சதாசிவ நட்சத்திரத்தில் செய்து முறையாக வந்து உங்கள் அப்பா அம்மா எந்த தமிழ் மாதத்தில் இறந்தாங்களோ அந்த தமிழ் மாதத்தில் வந்து என்ன சொன்னா திதி தெரியவில்லை என்று சொன்னால் அந்த அமாவாசையில் கண்டிப்பாக கொடுங்க. இதை விட வந்து என்ன சொன்னா ஒரு பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை இன்றைக்கி வரைக்கும் யாருமே வெளியே உடைக்கலைன்னா வந்து என்ன சொன்னேன்னா அவங்க செஞ்சால் தானே உடைப்பாங்க. இப்போ நான் வந்து என்ன சொன்னேன்னா அந்த இதை வந்து
சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். அப்போ இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு எங்கே இருக்கிறதோ அந்த மாதத்தில் சூரியன் வரும்போதும் அந்த மாதத்தில் சந்திரனும் சேருவான். அந்த மாதத்தில் சந்திரனும் சேருவான். அந்த சந்திரனும் சேரும்போது என்ன சொல்கிறான்னா, ராகு இருக்கின்ற இடத்துல சூரியன் வரும்போது இப்படி எடுத்துடும். ஒருத்தருக்கு ரிஷப மாதத்தில் ராகு இருக்கிறாரு. அந்த 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 இடத்துல என்ன சொன்னால் சூரியன் வருகிறாரு. அந்த மாதம் ஃபுல்லாக நிற்பார். அந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக சந்திரன் ஒரு நாள் வருவார். அப்போத்தான் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு கிரகணம், அதாவது உலக பொதுவான கிரகணங்கள் வேறு, அது உலக பொது கிரகணம் என்பது வேறு. நம்ம ஜாதகத்தில் எப்போ கிரகணம் ஏற்படுதுங்கிறது இன்றைக்கி தெரியுதா உங்களுக்கு? உங்களுடைய ஜாதகத்தில் ராகு இருக்கின்ற இடமும் கேது இருக்கின்ற இடமும், அந்த ராகு இருக்கின்ற இடத்திற்கு சூரியன் வரும்போதும் சந்திரன் வரும்போதும் ஒரே பாயிண்டில் நிற்பாங்க. ராகு என்ன நட்சத்திரத்தில் வருகிறாரோ அந்த ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் கரெக்டாக சூரியன் வரும்போதும் அந்த நட்சத்திரத்தில் கரெக்டாக என்ன சொன்னால் சந்திரன் வரும். கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வந்துடும், கண்டிப்பாக வரும். அப்போ அந்த கண்டிப்பாக வரும். சரி, ஒரு கால் சூரியன் இது மூணும் ஒரு நேர்கோட்டில் என்ன சொன்ன சந்திப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் கம்பினாலும் ரெண்டு பேரும் கண்டிப்பாக சந்திப்பாங்க. சூரியனும் சந்திப்பார். சூரியனும் ராகு என்ன சொன்னான்னா ஒரு நேர்கோட்டில் என்ன சொன்னான்னா ராகு இருக்கின்ற இடத்துல என்ன சொன்ன சூரியன் வருவார். சந்திரன் இருக்கின்ற இடத்திலும் என்ன சொன்னான்னா ராகு இருக்கின்ற இடத்துல சூரியன் சந்திரனும் வருவார். இந்த மூணு பேரும் இணைகின்ற நாளில் நீங்கள் என்ன செஞ்சிடணும், கரெக்டாக அந்த குறித்து வச்சு அந்த நாளில் உங்கள் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுத்துருங்க. அதாவது ராகு இருக்கின்ற இடம் எந்த நட்சத்திரம், அந்த மாதத்தில் என்ன சொன்னால் சூரியன் மூவாய் போவார். அந்த மூவாய் போகும்போது சூரியன் உள்ளே அந்த ராகு இருக்கின்ற நட்சத்திரத்தை டச் பண்ணும் போதும் அதே நேர்கோட்டில் என்ன சொல்கிறான்னா சந்திரனும் கண்டிப்பாக ஜாயிண்ட் ஆவார். சந்திரனும் ஜாயிண்ட் ஆவார். ஏன்னா வைகாசி இப்போ ராகு ரிஷப மாதத்தில் இருக்கு. அந்த ரிஷப மாதத்தில் என்ன சொன்னால் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஒரு நேர்கோட்டுக்கு வரும்போது தானே அமாவாசை ஆரம்பிக்கிறது. அப்போ கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா அந்த சூரியனும் சந்திரனும் ஒரு நேர்கோட்டில் என்ன சொல்கிறான்னா அமாவாசை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது ராகுவும் அங்கே தானே இருக்கார். அப்போ என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன சொல்கிறான்னா உங்கள் வீட்டில் வச்சு கூட என்ன சொல்கிறான்னா திதி கொடுப்பதோ தர்ப்பணம் பண்ணுவதோ பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி என்ன சொல்கிறான்னா கேது இருக்கின்ற இடத்தில் சூரியன் வரும்போதும் சந்திரன் வரும்போதும் அந்த மாதத்தில் இப்போ ஒருத்தருக்கு ரிஷப மாதத்தில் ராகு, அப்போ என்ன சொன்னால் கார்த்திகை மாதத்தில் கேது இருப்பார். அந்த கேது இருக்கின்ற அந்த நட்சத்திரத்தில் அந்த மாதத்தில் என்ன சொன்னால் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா உங்களுக்கு ஒரு அமாவாசை உண்டு. அந்த அமாவாசையில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் என்ன சொன்னால் ஒரு நட்சத்திரத்தில் இணையும் போது அந்த நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்து விடுங்கள். இதுதான் வாழ்க்கையில் என்ன சொன்னா ரகசியத்தின் ரகசியம். இதை யார் ஒருவர், அதனால தான் நாங்களாம் என்ன செய்வோம் தெரியுமா, மாத பிறப்பு அமாவாசை இதில் ரெண்டுலேயுமே தர்ப்பணம் பண்ணுவேன் நான். என்ன காரணம்னா மாதப்பிறப்பு என்பது ஒரு விசேஷமான நாள், அமாவாசை என்பது என்ன சொன்னா ஒரு விசேஷமான. அப்போ 12 அமாவாசையும் 12 மாதப்பிறப்பும் ஒரு மனிதன் என்ன சொன்னான் முன்னோர்களுக்கு என்ன சொன்னான்னா திதி கொடுக்க வேண்டிய காலத்தில் திதி கொடுத்தலும் எள்ளுந்த நீர் இறைக்க வேண்டிய காலத்தில் எள்ளுந்த நீர் இறைத்தோம் என்று சொன்னால் அந்த முன்னோர்களுக்கு என்ன சொல்கிறான்னா சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிந்த மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்னைக்கு இருக்கிற இந்த ஆடி அமாவாசை இதில் தான் பேச வேண்டும் என்ற விதி.
அப்போ இதில் அமாவாசையில் வந்து நீங்கள் உங்கள் அப்பா அம்மா இறந்த தமிழ் மாதத்தில் திதி கொடுங்க, ஓகே. திதி கொடுங்க, திதி தெரியலைன்னா அமாவாசையில் கொடுங்க என்பது ஜென்ரலான ஒரு ப்ரிடிக்ஷன். அதிலே ஒரு பெரிய பல யோகம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்று சொல்லக்கூடிய கிரகணம் பிடிக்கிற மாதம் ராகு கேதுகள் நின்ற மாதத்தில் வருகின்ற அமாவாசை தான் நமக்கு கிரகணம் பிடிக்கும். அந்த மாதத்தில் வந்து நம்ம ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். நான் இதெல்லாம் பரீட்சித்து பார்த்துருக்கிறேன். அப்போ அந்த ராகு கேதுகள் இருக்கின்ற மாதத்தில் வருகின்ற அமாவாசை வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த மாதமே நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு ஏதோ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பதட்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம அந்த காலத்தில் வந்து நம்ம என்ன செய்வது என்று சொன்னால், நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து அந்த சூரியனும் சந்திரனும் அந்த இடத்தில் இணையும் போது கரெக்டாக அங்கே ராகு கேதுகள் இருக்கும்போது நாம் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆறுகளிலோ குளங்களிலோ எங்கேயோ போய் ஒரு நாளை ஒதுக்கி, வருஷத்தில் மொத்தத்தில் நம்ம 4 நாள் தான் ஒதுக்க போகிறோம். 4 நாள் எப்படின்னா, ஜென்ரலாக வருகின்ற நம்ம அப்பா அம்மா இறந்த தமிழ் மாதத்துடைய திதி அமாவாசை, இதில் 2ல் 1. அப்போ அப்பாவும் அம்மாவுக்கு வந்து என்ன சொன்னால் தனித்தனியாக கொடுக்கலாம். அது நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். அதற்கடுத்து நம்மளுடைய ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய கிரகண காலம், நம்ம ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த கிரகண காலம் என்பது என்ன சொல்கிறான்னா, நமக்கு ராகுகேதுகள் இருக்கின்ற இடத்தில் வந்து சூரியன் வரும்போது சந்திரன் வரும்போது ஏற்படுகின்ற காலம்தான் நமக்கு கிரகணம் பிடிக்குது. உலகத்துக்கு கிரகணம் பிடிப்பதை பற்றி வந்து என்ன சொன்னாங்க, எல்லாரும் ஜோதிடர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே அப்படி ஆயிரும், நமக்கு எப்போ கிரகணம் வந்து என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பேசணும். அப்போ இப்போ புரிஞ்சு வச்சா, அப்போ நமக்கு என்று சொல்லக்கூடிய கிரகணம் பிடிக்க மாதங்கள், ராகு கேதுகள் இருக்கின்ற மாதங்கள் நமக்கு கிரகண தோஷமுடைய மாதம்தான். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் முன்னோர்களுக்கு வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு நல்ல இனிமையாக ஒரு நாளை ஒதுக்கி நீங்கள் வந்து என்ன சொன்னா ஒரு பிராமணரை வைத்தோ இல்லது உங்களுக்கு என்ன மாதிரி தனிப்பட்ட முறையில் வந்து திதியும் தர்ப்பணமும் பண்ண தெரிந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா எட்டாத உயரத்திற்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நான் சொல்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக செயல்படும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என்பது என்னுடைய உண்மையான, நான் இதை வந்து சந்தோஷமாக சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, யான் பெற்ற இன்பம், நான் அடைந்த சந்தோஷம் எல்லா மனிதருமே இன்னைக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து இது என்னுடைய வீட்டு என் பெட்ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா, இந்த இடத்துல வந்து என்ன சொன்ன ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் எத்தனை வந்து இந்த இடத்துக்குள்ளே ஒரு இருக்குதுன்னா, இது என்னுடைய முன்னோர்கள். இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா போட்டோவுக்கு வந்து நான் சொன்னேன், நல்லா தொடச்சி நல்லா மல்லிகைப்பூ ஒன்று போட்டு அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் வந்து நான் சொன்னேன்னா வந்து நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றம், இதெல்லாம் வந்து உணரக்கூடிய தன்மையெல்லாம் கொடுத்தது இந்த ஜோதிட அறிவு தான். அதற்கடுத்து இதை நடைமுறைப்படுத்துங்க, கண்டிப்பாக வெற்றி வரும். இந்த சூட்சும அதான் எல்லாமே என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த ஒன்று தான் நமக்கு வந்து வேண்டிய விஷயங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை வந்து என்ன சொன்னேன், நம்ம வந்து நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வருடம் என்னை நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் சொன்னதை செய்தேன் ஐயா, நாங்கள் சிறப்பாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க. கண்டிப்பாக செய்யுங்க, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். அதற்கடுத்து இப்போ என்ன சொல்கிறேன்னா வந்து உங்கள் அப்பா இறந்த திதி மாதம் வரும், உங்கள் அம்மா இறந்த திதி மாதம் வரும், நீங்கள் பிறந்த திதி மாதம் வரும், உங்கள் குழந்தைகள் பிறந்த திதி மாதம் வரும். இந்த திதியில் என்ன செய்யணும்? தானம், தர்மம், ஏழைகளுக்கு உதவி கொடுக்க நாம் நினைத்த அனைத்தும் நடக்கும். இப்போ நம்ம வீட்டில் வந்து என்ன சொன்னேன்னா, என்னுடைய பிறந்த திதி, எங்கள் அப்பா இறந்த திதி, எங்கள் அம்மா இறந்த திதி, மனைவியுடைய பிறந்த திதி, என்னுடைய பிறந்த திதி, 3 குழந்தைகளுடைய பிறந்த திதி,
மருமகனுடைய திதி, இத்தனை திதிகளை நம்ம வந்து என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக மனசில் ஞாபகம் வச்சுட்டேன். அன்றைக்கி ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஒரு பார்சல் சாப்பாடு, ஒரு சாதாரண பார்சல் சாப்பாடு, அதுக்கு தொட்டுக்கடை வந்து என்ன சொன்னால் ஒரு உளுந்த வடை, ஒரு தண்ணி பாட்டில், இவ்வளோ தான். இது மிஞ்சி போனால் என்ன சொன்னேன் 35 ரூபா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு 35 ரூபா வந்து என்ன சொன்னான்னா ஒரு சாப்பாடு, ஒரு பார்சல்னால் என்ன சொன்னான்னு இது சித்திரானங்கள் அப்படின்னு சொல்கிறான், அது 35 ரூபா. ஒரு வடை வந்து என்ன சொல்கிறான்னா 10 ரூபா, ஒரு சின்ன தண்ணி பாட்டில். நம்ம இந்த ஒரு திதிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 60 ரூபா செலவழிக்க மாட்டோமா? குறைஞ்சது 100 ரூபா வைங்க. 5 பேர் இருப்பீங்க, இல்லை 6 பேர் இருப்பீங்க, இல்லை 7 பேர் இருப்பீங்க. மாதத்தில் வந்து என்ன சொல்கிறார், நீங்கள் வலிமையாக ஆக வேண்டும் என்று சொன்னால், பொருளாதார நஷ்டம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வந்து என்ன சொன்னால் நம்ம தொழிலில் வந்து சிறப்பாளராக இருக்க வேண்டும் என்று, சமூகத்தில் அந்தஸ்துள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் இறந்த முன்னோர்களுடைய திதிகளில் வந்து தானம் செய்யுங்கள். நீங்கள் பிறந்த திதிகளில் தானம் செய்யுங்கள். மிஞ்சி போனால் நான் சொல்கிற செலவு வெறும் 1000 ரூபாக்குள்ளே தான் வரும். இந்த 1000 ரூபாயை நம்ம என்னென்னமோ மாதிரி வந்து என்ன சொன்னான்னா தேவையில்லாத செலவுகள் செய்கிறோம். நான் 30 திதிகளிலும் தானம் பண்ணுவேன். 30 திதிகளிலும் தானம் பண்ணுவேன். 30 திதிகளிலும் வந்து என்ன சொன்ன தானம் பண்ணிடுவேன். அமாவாசை, பௌர்ணமி எல்லா நாளும் வந்து நான் வந்து அன்னதானம் பண்ணுவேன். என்ன காரணம் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய கணக்கு வந்து ஒரு கொள்கை இருக்குது. பார்சல் சாப்பாடு வாங்கி வந்து வாக்கிங் போகும்போது வந்து கொடுத்துட்டு, அப்படி கொடுக்கும்போது என்ன சொன்னான்னா வந்து நிறைய நன்மைகள் நடந்ததே தவிர நிறைய தீமைகள் வந்து என்ன சொன்ன யாரும் எதிர்க்க முடியல. முதல்ல முடியாது. அந்தளவு கடவுள் வந்து என்ன சொன்ன நமக்கு வந்து ஒரு சக்தியான வந்து அவர் நம்மகிட்ட வந்து நிற்பார். அதனால் இதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் ஜோதிட ரகசியம். செய்து வெற்றி பெற்று நீங்களும் எங்களை மாதிரி சீரும் சிறப்புகளோடும் வாழ்க்கை வசதிகளோடு, மனைவி குழந்தைகளோடு, வீடு வசதி வாகனம் எல்லாத்தோடும் இருக்க இந்த ஆடி அமாவாசையாக என்று உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி, உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அவர்கள் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவார்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.